ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம். பிப்ரவரி 2ஆம் தேதி நாளைய தினம் வசந்த பஞ்சமி. ஒரே ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரே ஒரு மஞ்சள் இருந்தால் போதும். லட்ச லட்சமாக பணம் உங்களை தானாக தேடி வருவதை நீங்களே பார்க்க முடியும். அது என்ன தாந்திரிக முறைன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மிளகு மஞ்சள் வைத்து என்ன வழிபாட்டு முறையை செய்ய போகிறோம் அப்படிங்கிற பற்றி தெரிஞ்சுக்கலாம். மங்களகரமான நாளாக கருதப்படக்கூடிய இந்த ஒரு வசந்த பஞ்சமி தினம் அன்னைக்கு நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு வந்து சேரும். அதிர்ஷ்டங்கள், ஆடம்பரமான வாழ்க்கைன்னு சொல்லி உங்களுக்கு தேவையானதை நீங்களே பூர்த்தி பண்ணிக்கலாம். நாளைய தினம் உங்களுக்கு இஷ்டமான கடவுள்களை ரொம்ப அதிகமான நம்பிக்கையோடும் உறுதியோடு வழிபட்டிங்கன்னா அது மூலயமா கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது இரட்டிப்பாக இருக்கும். தோஷ கிரகங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்பு படிப்படியாக குறையுமா. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு நாள் தான் வசந்த பஞ்சமி. ஒரு வருடத்தில் மாதம் மாதம் பஞ்சமி திதிகள் வந்திருந்தாலும் 3 முக்கியமான பஞ்சமி திதிகளை நம்ம தவற விடவே கூடாது. கருட பஞ்சமி, ரிஷி பஞ்சமி, இப்போ தை மாத அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய இந்த ஒரு வசந்த பஞ்சமி. வசந்த பஞ்சமினா என்ன வித்தியாசமாக இருக்குங்கிற மாதிரி நிறைய பேர் யோசிக்கலாம். அதாவது இப்போ வரக்கூடிய காலம் வசந்த காலம். இந்த வசந்த காலத்தை வரவேற்கிறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய அந்த ஆரம்ப நாள் தான் இந்த வசந்த பஞ்சமி. வசந்த பஞ்சமியை முன்னாடிலாம் வட மாநிலங்களில் தான் ரொம்ப விமர்சையாக கொண்டாடிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ தென் மாநிலங்கள்லையும் இந்த வசந்த பஞ்சமிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. கல்வி, ஞானம், அறிவு, ஆற்றல் இது எல்லாத்துக்கும் ஒரு ஆரம்ப புள்ளியாக இருக்கக்கூடிய, கலைவாணியாக இருக்கக்கூடிய சரஸ்வதி தேவியை வணங்குறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு நாள் தான் இந்த ஒரு வசந்த பஞ்சமி. வீட்டில் குழந்தைங்க இருக்கக்கூடியவங்க அந்த குழந்தைங்களோட கல்வி மேம்படணும், அறிவு மேம்படணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நாளைய தினம் ஒரு வரப்பிரசாதம். வருடம் இந்த சரஸ்வதி பூஜை அன்னைக்கு எப்படி பசங்களோட பாட புத்தகங்களையும் பள்ளி புத்தகங்களையும் வச்சு நீங்கள் வழிபாடு நடத்துவீங்களோ அதே மாதிரி நாளைய தினம் பிப்ரவரி 2ஆம் தேதி நீங்கள் வீட்டில் செய்யலாம். மாணவர்கள் மட்டும் இல்லாமல் இசைக்கலைஞர்கள், அறிவு சார்ந்த துறையில் வேலை பார்க்குறவங்க, இவங்க எல்லாருக்கும் நாளைய தினம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள். திதிகளில் 5வது திதியாக வரக்கூடியது பஞ்சமி. நாளைய தினம் மதியம் 12:29 பிறகு தான் பஞ்சமி திதி பிறக்குது. அது பிப்ரவரி 3ஆம் தேதி திங்கட்கிழமை காலையில் 10 மணி வரைக்கும் இருக்கிறதால நீங்கள் பஞ்சமி திதிக்கான எந்த வழிபாடை செய்கிறதா இருந்தாலும் பிப்ரவரி 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரத்தில் செய்கிறது உகந்தது. நாளைய தினம் பஞ்சமி திதி வசந்த பஞ்சமி அப்படிங்கிறதால சரஸ்வதி தேவி வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. இன்னும் நிறைய பேர் இந்த மாதம் வரக்கூடிய பஞ்சமி திதிகளில் வாராகியம்மன் வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதையும் நீங்கள் மறந்துடக்கூடாது. ஒரு மாதமும் ஒரு பஞ்சமி திதிகள்லையும் நீங்கள் வாராகியம்மனுக்கு எப்படி வழிபாடு நடத்துவீங்களோ அது தனி. அது போக சரஸ்வதி தாயாருக்கு முக்கியத்துவம் கொடுத்து இங்கே வழிபாடு நடத்தணும். நாளைய தினம் சரஸ்வதி தேவிக்கு வீட்டோட பூஜை அறையில் ஃபோட்டோஸில் இருந்துச்சுன்னா அதை கழுவி சுத்தப்படுத்தி அதுக்கு பூக்களால் அலங்காரம் செஞ்சு இந்த வழிபடக்கூடிய இந்த நேரத்தில் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் மஞ்சள் நிற வஸ்திரம் அணியறதுக்கு மறக்காதீங்க. நாளைய தினம் சரஸ்வதி தேவிக்கு உகந்த இந்த வசந்த பஞ்சமியில் எந்த பொருளை தொட்டாலும் அது மஞ்சள் நிறமாக இருந்துச்சுன்னா அது உங்கள் வீட்டுக்குள்ளே பல மங்களகரத்தை ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பரிகாரம் தான் மிளகு அப்புறம் மஞ்சள் வைத்து நீங்கள் செய்யக்கூடிய இந்த ஒரு பரிகாரம். இந்த பரிகாரத்தை எத்தனை மணிக்கு செய்யலாம்னா மாலை ஒரு 6-7 மணிக்கு மேலே செய்யலாம். எப்பவும் போல் வீட்டோட பூஜை அறையில் சரஸ்வதி தாயாருக்கும் வாராகியம்மனுக்கும் வழிபாட்டை முடிச்சுட்டு தீபதூபங்களை காமிச்சிடுங்க. அதுக்கப்புறமா சின்னதாக ஒரே ஒரு கிண்ணமோ இல்லை ஒரு மண் அகல்விளக்கோ எடுத்து அதில் 1 ஸ்பூன் இல்லை அந்த அகல்விளக்கு கிண்ணம் நிரம்புற அளவுக்கு மிளகை கொட்டிக்கணும். அடுத்ததாக அது மேலே ஒரே ஒரு மஞ்சள், குண்டு மஞ்சள், விரலி மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள்னு உங்ககிட்ட என்ன மஞ்சள் இருக்கோ அதை பயன்படுத்திக்கலாம். இந்த மஞ்சள் தான் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது. இந்த இடத்துல நாம் குண்டு மஞ்சள், கிழங்கு மஞ்சள் எடுத்துருக்குறோம். இந்த 2 பொருட்களையும் பூஜை அறையில் அப்படியே வச்சுட்டு முதல்ல உங்களோட குல தெய்வம், இஷ்ட தெய்வம் 2 பேரையும் மனசார வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறமா வாராகியம்மனை வேண்டணும். இந்த இடத்துல நாம் ஏன் மிளகு வச்சுருக்கோங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வரும். பஞ்சமி திதிகளில் வாராகியம்மனோட வழிபாட்டில் இந்த மிளகுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது. கடன் தொல்லையை வேரோடு அறுக்கக்கூடிய சில முக்கியமான பொருட்களில் இந்த மிளகும் ஒன்று. பைரவருக்கு மிளகு தீபம் போடுவாங்க. அதே மாதிரி வாராகியம்மனுக்கு இந்த பஞ்சமி திதிகளில் மிளகு வடை தயார் செய்து அதை பிரசாதமாக படைக்கிறது கூடுதல் விசேஷம். அந்தளவுக்கு மிளகுக்கும் கடன் பிரச்சனையை போக்கக்கூடியதுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. அதில் ஒரே ஒரு ஸ்பூன் மிளகு எடுத்துருக்கீங்க. அடுத்ததாக ஒரே ஒரு குண்டு மஞ்சள் இல்லை ஏதாவது ஒரு மஞ்சள். மஞ்சள் அப்படிங்கிறது மங்களகரத்தோட மறு உருவம். சொல்லப்போனால் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய 108 பொருட்களில்
இந்த மஞ்சளும் ஒன்று. நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை என்னதான் சூரிய பகவானுக்கு உகந்த நாளாக இருக்கட்டும், வசந்த பஞ்சமி அப்படிங்கிறதால வாராகி அம்மனுக்கும் சரஸ்வதி தேவிக்கும் உகந்த நாளாக இருக்கட்டும், இது போக ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கும் ஏற்ற ஒரு நாள் தான். அது போக நாளைய தினம் எந்த பொருளை எடுத்தாலும் அதில் மஞ்சள் நிறம் இருக்கணும்னு சொல்லியிருந்தோம்ல. ஆடை அணிஞ்சிங்கன்னா மஞ்சள் நிறம், உணவு ஏதாவது சமைச்சிங்கன்னா அதில் நைவேத்தியமாக மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு உணவு செய்யலாம். இல்லை கடைகளில் ஸ்வீட்டை வாங்கிட்டு வந்து படைக்கிறீங்கன்னா மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய ஸ்வீட்டை வாங்கிட்டு வந்து படைக்கலாம். அப்படி மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மங்களகரமான பொருள் தான் இந்த ஒரு குண்டு மஞ்சள், கிழங்கு மஞ்சள், இல்லை ஏதோ ஒரு மஞ்சள். இந்த ஒரு அமைப்பை நாளைய தினம் வீட்டோட பூஜையில் வச்சு பூஜை பண்ணிவிட்டு, இந்த அமைப்பு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு கடவுள்கள்கிட்டையும் என்ன கேட்குறீங்களோ அந்த கடவுள்கள் எல்லாமே உங்களோட வேண்டுதலுக்கு தனித்தனியாக செவிசாய்த்து உங்களோட ஒட்டுமொத்த வேண்டுதலையும் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம் தான் வசந்த பஞ்சமி தினம் அன்னைக்கு மிளகு அப்புறம் மஞ்சள் வைத்து செய்யக்கூடிய இந்த ஒரு வழிபாட்டு முறை. ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் அந்த மிளகும் அந்த மஞ்சளும் பூஜை அறையில் அப்படியே இருக்கட்டும். உங்கள் வீட்டோட பூஜை அறையில் மற்ற விளக்குகள், காமாட்சி அம்மனுக்கு குத்து விளக்கு, இதெல்லாம் எவ்வளோ நேரம் எரியுதோ அந்த அளவுக்கு கூட அந்த மிளகும் மஞ்சளும் பூஜை அறையில் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன மஞ்சள் பயன்படுத்தினாலும் சரி, அதை எடுத்து உங்களோட பயன்பாட்டுக்காக நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. மிளகு இருக்குல்ல, இந்த மிளகை ஒரு மிளகாய் எடுத்து உங்கள் வீட்டோட பீரோ, லாக்கர், கல்லாப்பெட்டி, உங்களோட மணி பர்ஸ், அதே மாதிரி உங்களோட கார், பைக்குன்னு சொல்லி எங்கெல்லாம் பணப்புழக்கம் அதிகமாக இருக்குமோ, இல்லை எந்த எல்லாம் ராசியாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி இடங்களில் ஒரு மிளகை போட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய மிளகை அப்படியே கால்பட இடத்துல தண்ணியில் விட்டுருங்க. இல்லைனா வீட்டோட ஜிங்கில் கரைச்சி விட்டுருங்க. அவ்வளவுதான். இதோட உங்களோட கடன் தொல்லை அப்படிங்கிறது காணாமல் போயிடும். படைச்சிருக்கக்கூடிய பொருளை மட்டும் நீங்கள் வச்சுக்கிட்டு மீதி இருக்கக்கூடிய மிளகை நீங்கள் கையில் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. அதை நீங்கள் பத்திரப்படுத்தி வச்சாலும் சரி, இல்லை கால்படத்தில் விட்டாலும் சரி, அது உங்கள் விருப்பம்தான். இவ்வளவு தான் இந்த தாந்திரிக முறை. பார்க்குறதுக்கு ரொம்ப எளிமையான பரிகாரம் மாதிரி தெரியும். ஆனால் இது மூலயமா உங்களோட ஒட்டுமொத்த கடனும் தீர்ந்து பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு வந்து சேருதுன்னா அது எல்லாத்துக்கும் நீங்கள் மட்டும்தான் அதிபதியாக இருக்க போகிறீங்க. நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கும் உகந்த ஒரு நாள். உங்கள் கையால் ஒரு 4 பேருக்கு கோதுமையையோ இல்லை கோதுமை சார்ந்த பொருட்களையோ தானமாக கொடுக்கலாம். அதுவும் முடியலனா உங்கள் கையால் கோதுமையில் ஏதாவது ஒரு உணவு தயார் செய்து கோவில் வாசலில் எவ்வளோ பேர் யாசகம் கேட்டு உட்காந்துருப்பாங்க அவங்களுக்கோ, அப்படி இல்லைனா ரோடு ஓரங்களில் எவ்வளோ பேர் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுவாங்க அவங்களுக்கோ செய்து கொடுக்கலாம். அது கோதுமையில் செய்த சப்பாத்தியாக இருக்கலாம், கோதுமை உப்புமாவாக இருக்கலாம், அது உங்கள் விருப்பம். கோதுமையில் ஏதாவது ஒரு பொருளை உணவாக செய்து கொடுத்தாலும் சரி, இல்லை கோதுமை தானியத்தையோ கோதுமை மாவையோ தானமாக கொடுத்தாலும் சரி, இந்த ஒரு வசந்த பஞ்சமி தினத்தன்னைக்கு இதை முயற்சி பண்ணுங்கள். கட்டாயம் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.